ரைஸ், உன்னை தேடி தான் வந்தோம் நாங்கள். உனக்கு நன்றி சொல்ல தான் வந்தோம். நிஷாவை காப்பாற்றி விட்டதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்தோம் நாங்கள். ஆமாம் லைட்ஸ், நீ மறுநாள் வருவேன்னு பார்த்தோம், நீ வரவே இல்லை. நிஷா கண்ணை முழிச்சிட்டா, நினைவு திரும்பிடுச்சு. ஆனால் உன்னோட நினைவு தான் அவளுக்கு இன்னும் வரலை. உன்னை மறந்துட்டா அவோ. நீ யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம் லைட்ஸ், நீ யாருன்னு சொல்லு, நாங்கள் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு காலம் வரும்போது பதில் சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன தேடி வந்தீங்க? நிஷாவுக்கு இன்னும் உன்னோட நினைவு திரும்பலை. ஆனால் அவள் வேற்று கிரகவாசிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறா. அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு. என்ன உதவி வேணும்னாலும் கட்டாயம் நான் செய்யறேன். நீ எங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் நல்லா. ஆமாம் லைட்ஸ், நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு. நீ எங்களுக்கு உதவியாக இருப்ப, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப. உன்னோட உதவியை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு. நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன். என்னோட உருவத்தை காமிக்க மாட்டேன், இன்விசிபிளாக தான் இருப்பேன். அதே சமயத்தில் யாராவது தப்பு பண்ணால் நான் கட்டாயம் தண்டனை கொடுப்பேன். அதை நீங்கள் ஏற்றுக்குனீங்கன்னா நான் உங்கள் கூட வரேன். தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ தாராளமாக தண்டனை கொடுக்கலாம். நீ எங்கள் கூட வந்துரு. தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, நல்லது தானே. சரி, போகலாமா? வரேன் நான் உங்கள் கூட. Hydrofacial service available at Lotus Beauty Academy and Parlour at West Tambaram, Chennai. Hydrofacial helps to nourish a skin, revitalizes and glow train technicians. Only for ladies. For booking contact us. என்ன தாத்தா, எங்கே போயிட்டு வரீங்க? லைட்ஸ் மாதிரி தெரியுது. நாங்கள் தெரிஞ்சவரை போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு வந்தோம். யாருங்க அது? கம்பெனி ஆர்டர் கோசமா? உங்களுக்கு தெரியாதுமா அவங்களாம்? இன்னோ வெளிச்சம் வந்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். லைட்ஸா? ஒன்றுமே வெளிச்சம்லாம் ஒன்றும் தெரியலையே. அப்பா, இன்னைக்கு தாத்தாக்கு 78th பர்த்டேப்பா. அவருக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்ப்பா. கீதா, நீ தான் நல்லா சூப்பர் ஐடியா பண்ணுவ. நீயே என்ன பண்ணலான்னு சொல்லு. யோசிக்கிறேங்க்கா, யோசிச்சு சொல்கிறேன் என்ன பண்ணலான்னுட்டு. எனக்கும் எந்த ஐடியாவும் வரல. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தாத்தா. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் தாத்தா, டிவியில் நியூஸ் பார்த்துனே இருப்பீங்களே, ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்க? எங்கம்மா டிவியில் பொய்யா சொல்கிறாங்கம்மா. பொய் நியூஸை தான் போடுறானுங்க அவனுங்க. பொய் சொன்ன வாய்க்கு போதனை கிடைக்குமா அவனுங்களுக்கு? இந்த டிவி பொய்யா சொல்லுது இல்லை தாத்தா, அதனால தான் அது இப்போ கரண்ட்டை சாப்பிட்டுன்னு இருக்குது. என்னம்மா சொல்கிற? பின்ன பொய் சொன்ன வாய்க்கு போஜனை கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, அதுதான் அதுங்க கரண்ட்டை சாப்பிடுது. ஏன் தாத்தா சிரிக்க மாட்டேன்றீங்க, டல்லாகவே இருக்கிறீங்க? பாட்டியை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம்மா, பாட்டி இருந்தால் நேற்றுக்கு வடை பண்ணு, பாயசம் பண்ணு, ஸ்வீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மாக்கெல்லாம் பண்ணின்னு இருப்பா. அவள் இல்லாதனால தான் நான் வெறுமனே உட்காந்துட்டுருக்கேன். அதான் அவளை நினச்சின்னு கவலையாக உட்காந்துட்டுருக்கேன். வெளியில் போகலாம் வரீங்களா தாத்தா? நல்லா ஹோட்டலுக்காக கூட்டிகிட்டு போகிறேன். வேணாம்மா, நான் எங்கேயும் வரலாம்மா. வள்ளி இருந்திருந்தா நிறைய எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவள் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா, ஆறுதலாக வார்த்தை சொல்லுவா, பேசுவா. இப்போ யார் நம்ம கூட இருக்கிறாங்க? என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? நான் வள்ளி இங்கே வந்திருக்கேங்க. ஏய் வள்ளி, எங்கடி இருக்க? டிவியில் பாருங்க என்ன, நான் டிவியில் இருந்து பேசுகிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏய் வள்ளி, இப்போ தாண்டி நான் நினச்சேன் உன்னை, அதுக்குள்ளே நீ வந்துட்டியா நீ? ஏய் வள்ளி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியாடி? இப்போ தாண்டி உன்னை நினச்சேன் நான். நீங்கள் இல்லாத நான் எப்படிங்க நல்லா இருப்பேன்? என்னால் அங்கே வர முடியாது, ஆனால் நீங்கள் எப்போ நினச்சாலும் இந்த டிவியில் என்னால் வர முடியும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. பிறந்த நாள் அதுவும் டல்லாக இருக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. நான் என்றைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன். நீங்கள் எப்போ நினச்சாலும் டிவியில் என் கூட பேசலாம். என்னடி சொல்கிற? நான் எப்போ நினச்சாலும் நீ இந்த டிவியில் வந்து பேசுவா என் கூட? ஆமாங்க, நீங்கள் எப்போ நினச்சாலும் நான் இந்த டிவியில் வந்து உங்கள் கூட பேசுவேன். என்ன சம்மந்தி, யார் கூட பேசின்னு இருக்கீங்க? நீங்கள் தனியாக பேசின்னு இருக்கிறீங்க? இல்லை, சும்மா அந்த டிவியில் ஏதோ வந்தது, அதனால் அதுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசின்னு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அவர் யார்கிட்டயோ பேசின்னு இருந்தாரு. யார்கிட்ட பேசியிருந்தாரு? நான் தான் அவங்க மனைவியை டிவியில் வரவழைச்சேன். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா,
ஒரு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவங்க மனைவியை டிவியில் பேச வச்சேன். ஓ உன் வேலை தானா? அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் இன்னைக்கு. ரொம்ப தேங்க்ஸ் லைட்ஸ். அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால் எல்லாரும் அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்ஸை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்ஸும் இருக்குது, எல்லாரும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மாமா. எல்லார் சார்பாகவும் நான் சொல்லிடுறேன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சம்மந்தி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். கீதா, உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்மா. எதுக்கு தாத்தா? நீ என் பொண்டாட்டி வள்ளிக்கிட்ட டிவியில் பேச வச்சதுக்கு தாம்மா. நீ தான் பேச வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன கீதா, எனக்கு கூட சொல்லாமல் சஸ்பென்ஸாக பண்ணியா? பாட்டியை தாத்தா கிட்ட பேச வச்சியா? ஆமாம்மா, டிவியில் உங்கள் அம்மா வந்தாம்மா, வந்து எனக்கு பர்த்டே பண்ணிட்டு என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாம்மா. அப்பா, இது ஏலியன் வேலையாக தான் இருக்கும். தாத்தா என்னை மன்னிச்சிருங்க தாத்தா. நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன், ஆனால் என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா, நான் போயிட்டேன். அதோட நான் உங்கள் பர்த்டேதையே மறந்துட்டேன் நான். சாரி. என்ன சொல்கிற கீதா, நீ தான் சொல்லியிருந்த தாத்தாக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீயும் பண்ணலன்னா அப்போ யார் பண்ணியிருப்பாங்க? யார் பண்ணியிருப்பாங்க? அந்த ஏலியனாக தான் இருக்கும். என்னது ஏலியனா? என்ன வளர்றீங்க நீங்கள்? என்னடா இவ்வளோ லேட்டாக வர? நான் இனிமேல் காலேஜுக்கு போகவே மாட்டேன். என்னடா சொல்கிற? ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இனிமேல் காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்கிற? ஏன், என்னாச்சு? சொல்லு கிரீஷ், என்னடா ஆச்சு? அங்கே எல்லாரும் ராகிங் பண்ணுறாங்க. நான் இனிமேல் போக மாட்டேன் காலேஜுக்கு. நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னா போக மாட்டேன், இனிமேல் போகவே மாட்டேன்.